வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அவரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. நகரின் முக்கிய சாலைகள், பொதுக்கூட்ட தலங்கள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இடங்களில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செயல்பட்ட காவல்துறையினர் பணிகள் பொதுமக்களின் பாராட்டை பெற்றன. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் காவல்துறை தலைமையகத்திற்கு வருகை தந்து பாராட்டு விழா நடத்தினார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஷாலினி சிங் IPS, காவல்துறை இயக்குநர் சத்யசுந்தரம் IPS, காவல்துறை துணைத் தலைவர் லால் IPS, கலைவாணன் IPS, ராகவ் IPS, திவ்யா IPS, லட்சுமி சௌஜன்யா IPS, நித்யா ராதாகிருஷ்ணன் IPS உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் காவல்துறையினர் ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை உள்துறை அமைச்சர் பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் இதே உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு சிறப்பான ஒரு முறையிலே அந்த பாதுகாப்பை நடத்தி, அந்த கூட்டத்தை நடத்தி, எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அன்றைக்கு நடத்தினோம். நம்முடைய சற்று ஏறக்குறைய 14ஆம் தேதி போன்ற மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி நம்முடைய காரைக்காலிலே உள்துறை அமைச்சர்கள் அவர்கள் வருகை தந்து கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்திலே நம்முடைய காரைக்கால் மாவட்டத்துடைய காவலர்கள், புதுவை மாநிலத்திலிருந்து வருகை தந்த நம்முடைய அதிகாரிகள் அனைவரும் ஒரு மிகச்சிறப்பான முறையிலே நம்முடைய உள்துறை அமைச்சருடைய வருகை, அந்த வருகையை சிறப்பான முறையிலே ஒரு பாதுகாப்போடு, எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல், எந்தவித சிறு சலசலப்பும் இல்லாமல் அதை சிறப்பான முறையிலே அத்தகைய நிகழ்வையும் நீங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றீர்கள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வழக்கம் போல் நகரில் உள்ள பல்வேறு கோவில்களிலிருந்து உற்சவர் புறப்பட்டு கடற்கரை பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவிலிலிருந்து சுவாமி புறப்பட்டு கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி சாமி தரிசனம் செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் டாக்டர் ஜெயராம், தமிழரசி, டாக்டர் சுபஸ்ரீ, ஐஸ்வர்யா, லட்சுமி பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள சங்கோதியம்மன் திருக்கோவிலிலிருந்து சுவாமி கடல் தீர்த்தவாரிக்காக புறப்பட்டார். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரென்கின்ற குப்புசாமி அறிவுறுத்தலின்படி சங்கோதியம்மன் கோவில் நிர்வாகிகள் சாமி தரிசனம் செய்து தீர்த்தவாரி புறப்பாட்டை தொடங்கி வைத்தனர். விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஜெர்மன் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டல நீர் உற்பத்தி முறையை பயன்படுத்தி காற்றிலிருந்து நேரடியாக சுத்தமான குடிநீரை பிரித்தெடுக்கும் ஜெர்மன் தொழில்நுட்ப வல்லுநர் சாமுவேல் அட்மாஸ்பாக்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் ஆரோவிலில் செயல்படுத்தியுள்ளார். இந்த புதிய குடிநீர் உற்பத்தி வசதியை ஆரோவில் ஃபவுண்டேஷன் செயலர் ஜெயந்தி ரவி துவக்கி வைத்தார். கண்டெய்னர் வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு 13 கிலோவாட் சூரிய சக்தி மற்றும் பேட்டரி சேமிப்பு மூலம் இயக்கப்படுகிறது. மின்சாரமின்றி 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கண்டெய்னரும் தினமும் 500 லிட்டர் வரை குடிநீரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. மேலும் 1 மணி நேரத்திற்கு 250 லிட்டர் வரை வடிகட்டும் திறனும் பெற்றுள்ளது. இந்த திட்டம் ஆரோவிலில் நீடித்த குடிநீர் தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்குட்பட்ட திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மதக்கடிப்பட்டு மற்றும் மதக்கடிப்பட்டு பாளையம் கிராமங்களில் மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. மதக்கடிப்பட்டு மற்றும் மதக்கடிப்பட்டு பாளையம் கிராமங்களில் அமைந்துள்ள வெங்கடேஸ்வரா நகர், மகாலட்சுமி நகர் மற்றும் எத்திராஜ் நகர் பகுதிகளில் உள்ள எல் வடிவ வாய்க்கால் உட்புற சாலைகளை மேம்படுத்தவும், புதிய சாலைகள் அமைக்கவும், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தொடங்கி வைத்தார். விழாவில் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் பிரேமநாத், ஊர் பிரமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரும்பாதபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 2 லட்சத்தை கும்பாபிஷேக நிதியாக கோவில் நிர்வாகத்துக்கு வழங்கினார். இதனையடுத்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு விநாயகர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பூஜையில் கலந்து கொண்ட சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தொகுதி நிர்வாகிகள், MNR பேரவை நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் உள்ள சக்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், மாணிக்கவாசக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதியில் சாலை வசதி, கழிவுநீர் வாய்க்கால், சுகாதாரமான குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் பலமுறை கோரிக்கை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு கரிக்கலாம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த கரிக்கலாம்பாக்கம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பொதுமக்களுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு 1 வார காலத்திற்குள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் 1 வாரத்திற்குள் வசதிகள் ஏற்படுத்தப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவத்தால் கரிக்கலாம்பாக்கம் வில்லியனூர் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கரிக்கலாம்பாக்கம், ராஜீவ்காந்தி நகர், மாணிக்கவாசம் நகர், சக்தி நகர், நேரு நகர் போன்ற பகுதிகளில் மக்களுடைய அடிப்படை தேவைகள், சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்ற தேவைகளை, கழிவுநீர், அது சைடு வாய்க்கா போன்ற தேவைகளை 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்றி தராத இந்த அரசை கண்டித்து இந்த பொதுமக்களுடைய, கிராம மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் இங்கே நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 1 வாரத்தில் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்ததால் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடத்தப்பட்ட ரோட்டரி பிரீமியர் லீக் 3வது சீசன் 2026 கிரிக்கெட் தொடரின் தொடக்க விழா புதுச்சேரி CAP கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெற்றது. தொடக்க விழாவில் முதன்மை விருந்தினராக மாவட்ட ஆலோசகர் பாலாஜி கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற ரொட்டேரியன்கள் மற்றும் அணியின் உரிமையாளர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். கௌரவ விருந்தினராக ஆனந்தன் பங்கேற்றார். சோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் கந்தன் கலந்து கொண்டார். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லியோன் தலைமையில் ரோட்டரி பிரீமியர் லீக் கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. விழாவில் அணியின் உரிமையாளர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டிகளின் நிறைவு விழா ஸ்லிம்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. நிறைவு விழாவில் முதன்மை விருந்தினராக
ரொட்டேரியன் மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். கௌரவ விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதன், சோன்ஃபை மாவட்ட துணை ஆளுநர் டாக்டர் கந்தன், டாக்டர் வனஜா வைத்தியநாதன், ராசன், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ஆனந்த், சோன்ஃபை அசிஸ்டன்ட் கவர்னர் தேவிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் மெரினா சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஏவி ராக்கர்ஸ் அணிகள் மோதின. அதில் மெரினா சூப்பர் கிங்ஸ் அணி முதல் பரிசாக ரூபாய் 50,000 மற்றும் கோப்பையை வென்றது. ஏவி ராக்கர்ஸ் அணி இரண்டாவது இடம் பிடித்து ரூபாய் 30,000 மற்றும் கோப்பையை பெற்றது. இந்த கிரிக்கெட் தொடர் ரோட்டரி உறுப்பினர்களிடையே நட்பு, ஒற்றுமை, விளையாட்டு உணர்வு மற்றும் சமூக சேவை மனப்பாங்கை வளர்க்கும் நோக்கில் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் சரவணன், செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் யுவராஜ், ஸ்போர்ட்ஸ் சேர்மன் வேல்முருகன், கிளப் ட்ரெயினிங் முத்துராஜலு, கிளப் அட்வைசர் மாரி மணி மற்றும் மெரினா உறுப்பினர்கள் செய்திருந்தனர். அதனுடைய உற்சாகம் இந்த ஆண்டு நான் 3 வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன். இந்த 3வது ஆண்டாவும் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மறைமணி அவருடைய திங்கிங் எப்பவுமே கொஞ்சம் திங்கிங் அந்த கார்பரேட் ஸ்டைல்ல தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேலும் மேலும் நல்ல பெரிய லெவலுக்கு போகணும் என்பதுல எந்த ஒரு அச்சமும் இல்லை. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் கட்சியினர் கொசு வலையில் உள்ளே நுழைந்து நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட ஊசுடு, மங்களம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் மலேரியா, டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். ஒவ்வொரு கொசுவும் வண்டு போன்று உள்ளது. இதனால் கூலி தொழிலாளர்கள் சம்பாதிக்கும் பணத்தை மருத்துவ செலவிற்கே செலவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தனர். உடனடியாக அனைத்து கிராமங்களிலும் தரமான கொசு மருந்து தெளிக்க வேண்டும் என்றும் அதனை கொம்யூன் ஆணையர் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பின்னர் கொசு வலையுடன் அலுவலகத்துக்குள் சென்று கொம்யூன் ஆணையர் பிரபாகரனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். 1 வாரத்திற்குள் கொசு மருந்து தெளிக்காவிட்டால் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொசு வலையுடன் தஞ்சம் புகும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மனுவை பெற்ற ஆணையர் உடனடி நடவடிக்கை எடுத்து கொசு மருந்து தெளிக்க உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இன்னைக்கு புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத காரணத்தால் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியிலையும் கொசு அதிகப்படியான வளர்ச்சி அடைஞ்சு மக்களுக்கு ரொம்ப இடையூறு கொடுக்குது. இப்போ இருக்க கொசுலாம் பார்த்திங்கன்னா வண்டு சைஸில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இந்த கொம்யூனில் இருக்க அதிகாரிங்க கொசு மருந்து அடிக்கிறத அது கரெக்டான மருந்தா, அதை கொசு அழிக்கிற அளவுக்கு இருக்கா, அதில் உண்மையான வீரியம் இருக்கான்னு அவங்க ஆய்வுக்கு உள்படுத்துறதில்லை. ஏதோ கணக்குக்கு ஆளை விட்டு அங்கே மருந்து அடிக்கிறேன், இங்கே மருந்து அடிக்கிறேன்றாங்க. அதெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கி லெட்டராக புகாராக இன்றைக்கி வில்லியனூர் கொம்யூன் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி பகுதியை மையமாக கொண்டு மங்களம் பகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியில் கணவாய்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் நினைவிடம், கணவாய்பேட்டை 3வது புதுநகர், உருவையாறு 4 முனை சந்திப்பு, உருவையாறு அருகில் உள்ள ஜெயா நகர் மற்றும் செல்வா நகர், கோட்டைமேடு 4 முனை சந்திப்பு, திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் கோவில், கணவாய்பேட்டை அங்காளம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ரவிக்குமார் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். உடன் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சேர்மன் பால்முருகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் மாசிமகம் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அன்பு நகரில் பக்தர்களுக்கான அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலாப்பட்டு தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் பிரமுகர் செந்தில் கவுண்டர் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அன்புநகர் தலைவர் முருகன், செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் திருமலை, துணை செயலாளர் ராமு, ராமச்சந்திரன், செந்தில்குமார், புருஷோத்தமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாசிமகம் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இவ்விழாவையொட்டி சிவபெருமானுக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் தனித்தனியாக அலங்காரங்கள் செய்து பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை உள்ளிட்ட சுவாமிகளுக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவியாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் தட்டாஞ்சாவடி பகுதியில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கோவில்களின் சுவாமிகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தீவனூர் விநாயகர் கோவில், மயிலம் முருகன் கோவில், செஞ்சி பெருமாள் கோவில் மற்றும் ராயப்புதுப்பாக்கம் சிவன் கோவில் ஆகிய கோவில்களின் சுவாமிகள் பக்தர்களின் தரிசனத்திற்காக வீதிகளில் உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை பெற்றனர். அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த பாரதி, மோகன சரவணன், ஹரிபிரசாத், பன்னீர்செல்வம், அஜித்குமார், மகேஷ்குமார், மதன், முருகா, கார்முகிலன், பிரதீப் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். சாரம் மார்க்கெட் வீதி பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு 16வது ஆண்டாக நடைபெற்ற வரவேற்பு மற்றும் அன்னதான நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. சங்க தலைவர் பாலன், செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் ரவி, அவைத்தலைவர் சுந்தர், துணைத் தலைவர் வேலாயுதம், செயற்குழு உறுப்பினர் சரவணன், கௌரவ தலைவர்கள் இளங்கோவன், சிவாலய இளங்கோவன் மற்றும் உறுப்பினர்கள் கிருஷ்ணவேணி, சரவணன், கோபால், ஆனந்த், சீனிவாசன், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் பௌர்ணமி நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பௌர்ணமி விழா குழுவினர் 140வது மாதமாக மாட வீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது. திருமணம், குழந்தை வரம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டி பலர் கலசம் ஏந்தி கோவிலை வலம் வந்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சமநேரி, பரமநாதன், சிவகுமார், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், அன்பு, எழில், பரத், சிவா, பிரசன்னா, சதீஷ், தினேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி வைத்திகுப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி விழா நடைபெறுவது வழக்கம். இந்த விழா புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் உற்சவர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்கின்றனர். மாசிமகத்தை முன்னிட்டு வரும் பக்தர்களுக்கு கடந்த 18 ஆண்டுகளாக பிள்ளைத்தோட்டம் தண்டபாணி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அன்னதானத்தை தொழிலதிபர் எம்ஜிஆர் குரூப்ஸ் ரமேஷ் வழங்கினார். நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிள்ளைத்தோட்டம் தண்டபாணி செய்திருந்தார். விழுப்புரம் மரக்காணம் அருகே உள்ள கூனிமேடு மீனவர் கிராம கடற்கரை பகுதியில் மாசி மாத மகம் விழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி விழா நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கூனிமேடு, கீழ்பூத்துப்பட்டு, மஞ்சங்குப்பம், கந்தாடு, ஏரிமேடு, அனிச்சங்குப்பம், செட்டிநகர் உள்ளிட்ட 25 கிராமங்களில் இருந்து சர்வ அலங்காரத்துடன் சுவாமிகள் வாகனங்களில் எழுந்தருளினர். மேலத்தாள இசை முழங்க வீதி உலா வந்த சுவாமிகள் கூனிமேடு கடற்கரை ஓரம் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் வரிசையாக நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அனைத்து சுவாமிகளுக்கும் கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்தினர். பின்னர் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கடலில் புனித நீராடினர். இந்த விழாவில் புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கூனிமேடு மீனவர் பஞ்சாயத்தார் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக தீர்த்தவாரி பெருவிழாவை முன்னிட்டு முத்துரங்கரெட்டி அன்னசத்திரம் அறக்கட்டளை சார்பாக 9வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. எஸ்வி பட்டேல் சாலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகி ஆனந்த் செந்தில் முருகன், மேலாளர் வின்செட் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரி சாமி தரிசனம் செய்ய வந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் AIMIM மாநில கிளை சார்பில் உலக அமைதி கோரி மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இஸ்ரேல் நாடுகளின் நடவடிக்கைகளை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஐநா சாசனம், ஜெனீவா உடன்படிக்கை உள்ளிட்ட சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டும், பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், இரட்டை நிலைப்பாட்டை ஐநா கைவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அமைதி நமது அடிப்படை உரிமை என்ற முழக்கத்துடன் ஆர்ப்பாட்டம் நிறைவுற்றது. விழுப்புரம் ரெட்டனை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. திண்டிவனம் வட்டத்திற்குட்பட்ட ரெட்டனை கிராமத்தில் அமைந்துள்ள ஆலயத்தில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மன் சிறிய தேரில் எழுந்தருளி கோவில் பிரகாரத்தை வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஊஞ்சலில் எழுந்தருளிய வெண்ணியம்மனுக்கு கும்பதீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடசுபச்சாரம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆதரவாளர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மங்களம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர் SS ரங்கன் முன்னிலையில் மங்களம் தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம்பரிதி மற்றும் சக்திவேல் ஆகியோர் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி துணை செயலாளர் ஐயனார், முன்னாள் மாணவரணி துணை அமைப்பாளர் சீதாராமன், முன்னாள் தொண்டரணி துணை அமைப்பாளர் முரளி மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்க கோரி பேரணி நடைபெற்றது. சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி கம்பன் கலையரங்கம் வளாகத்திலிருந்து தொடங்கி அண்ணா சாலை வழியாக புதுச்சேரி தலைமை செயலகம் வரை நடைபெற்றது. கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் 7வது ஊதியக்குழுவின் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் பேரணியில் வலியுறுத்தப்பட்டது. பேரணியில் திரளாக ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்கள் எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.